ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வெறு ரிவ்யூ. நான் தான் உங்கள் வெறு. நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது அவர் லிட்டில் சீக்ரெட் அப்படின்னு 2024லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் மூவி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வெளில பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு ரொமான்டிக்கல் காமெடி ஜானர். தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது இந்த அவர் லிட்டில் சீக்ரெட் அப்படிங்கிற திரைப்படம். இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். படத்தோட ஹீரோ பேர் லோகன், ஹீரோயின் பேர் எவரி. இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்தே ஒன்று மண்ணா பழகினவங்க. 1996 இருந்து 2014 வரைக்கும் இவங்களோட நட்பும் காதலும் பார்த்தீங்கன்னா நல்லாவே போயிட்டு தான் இருந்துச்சு. பட் நடுவில் நடந்த ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால இவங்களோட லவ் பிரேக்கப் ஆகி இவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு திசைகளுக்கு பயணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற மாதிரியான ஒரு பார்ட்டி, அதில் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் பயங்கரமான ஒரு ஷாக்கு. நம்ம ஹீரோ டேட் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணும் நம்ம ஹீரோயின் டேட் பண்ணக்கூடிய பையனும் ரெண்டு பேருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் தெரிய வர, இதுக்கு முன்னால் நம்ம டேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படி டேட் பண்ணது தெரிய வந்தால் ரொம்ப பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அந்த சீக்ரெட்டை மறைக்கிறாங்க. அதனால என்னென்ன விஷயங்கள் நடந்தேறுது, இந்த கிறிஸ்மஸை ஒட்டி இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதுனால என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுறாங்க, என்னென்ன அட்வென்ச்சர்ஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்க படம் தான் அவர் லிட்டில் சீக்ரெட். இந்த படம் ஒரு ஓகே டு வாட்சபிளான ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்னது தாங்க, இந்த நவம்பர் டிசம்பர் வந்துருச்சு அப்படின்னாலே இந்த கிறிஸ்மஸ் ரிலேட்டடான மூவிஸை எடுத்து அதை பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது இந்த நெட்ஃப்ளிக்ஸ் பிரைம் வீடியோஸோட வழக்கம். அந்த வகையில் ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்டை வச்சு ஒரு படமாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பெருசாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு என்கேஜிங் ஃபேக்டர்ஸ் இல்லை. ஆனால் நடுவில் அங்கங்கே வரக்கூடிய குட்டி குட்டி சீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் அந்த பர்டிகுலராக அந்த சர்ச் சீனு, டாக் குக்கி சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்கிட்ட கூட்டு போகிற அந்த சீனு, தென் லாஸ்ட்டாக கிளைமேக்ஸ் ஒட்டி ஒரு 20 நிமிஷம் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான போர்ஷன்ஸில் சில இடங்களில் ஹியூமர்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கே தவிர மித்தபடி படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஆவரேஜான ட்ராமா தான். ஆக்சுவலி இந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, அந்த டிசம்பர் ஒட்டி இந்த வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹாலிடேஸாக தான் இருக்கும். அவங்க அந்த வீக்கெண்டில் என்ஜாய் பண்ணுறதுக்காக படங்களாக பார்த்து தள்ளுவாங்க. அதனால இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ரிலேட்டடான மூவிஸ் வச்சுருந்துச்சோங்களேன், அவங்க போர் அடித்தாலும் பரவாயில்ல, அதை உட்கார்ந்து ஒன் டைம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி பார்ப்பாங்க. அதுக்காக தான் எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படமும். ஸோ தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒன் டைம் வேணா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடல் கன்னட பொறுத்தளவுக்கு பெருசா இல்ல. இந்த அவர் லிட்டில் சீக்ரெட் திரைப்படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சா வேணா ட்ரை பண்ணி பாருங்க.